நாகை மாவட்டம் சங்கமங்கலம் ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் வருவாய்த்துறை, சமூக பாதுகாப்பு திட்டம், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உள்ளிட்ட துறைகள் மூலம் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் சுமார் 15 லட்சம் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் திருமண உதவித்தொகை, இலவச தையல் இயந்திரம், விலையில்லா வீட்டுமனை பட்டா, புதிய குடும்ப அட்டை, வேளாண்மைத்துறை மற்றும் தோட்டக்கலைத்துறை இடுபொருட்கள் சார்பில் மரக்கன்றுகளும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் கலந்து கொண்ட பயனாளிகளிடம் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக மனுக்களை பெற்றுக்கொண்டார். பொதுவான பேர் உள்ள அனைத்து குடிமக்களையும், அனைத்து துறை சார்ந்த குடிமக்களையும், நீங்க பெண்கள் எடுத்தோம்னா பெண்களுக்காக, மாற்றுத்திறனாளிகள் எடுத்தோம்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக, திருநங்கைகள் எடுத்தோம்னா திருநங்கைகளுக்காக, அனைத்து துறை மாணவ மாணவிகளுக்காக, அதே போன்ற பிரித்து ஒரு 38 முகாம் நடத்தி அதில் எல்லாம் ஒரு 30,000க்கு மேற்பட்ட மனுக்கள் நமக்கு இந்த மருதகம் திட்டம் இருக்கிறது. ஒவ்வொரு வீடாய் போய் நம்ம நீங்கள் இந்த அனைத்து திட்டங்களால் பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப வருவதற்கு முன்னாடி ஒவ்வொரு அவர்கள் திருக்கரங்களும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. முதலாவதாக இறப்பு நிவாரண தொகை 22,500 ரூபாய் வழங்கப்படுகிறது. இறப்பு நிவாரண தொகை வழங்கப்படுகிறது. அதேமலை தொடர்ந்து மணியரசி அவர்களுக்கு, திரு நடராஜன் அவர்களுக்கு உயிர், இவர்களை தொடர்ந்து திருநானம் அவர்களுக்கு உயிர் உரம் வழங்கப்படுகிறது. கண்ணன் பிள்ளை அவர்களுக்கு தமிழ்நாடு நிலவளம் தோட்டக்கலை சார்பாக திரு கண்ணன் அவர்களுக்கு மாங்கன்று வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு அவர்களுக்கு வசதி இயந்திரமும் மற்றும் அதுக்கான உபகரணங்கள் வழங்கப்படுகிறது. தவறாமல் 10 இலக்கு நம்பரை எழுதவும். அனைவரும் உங்களுடைய கவரில் வைக்காமல் கையில் எடுத்து ஒரு